அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அரசர் ஒருவர் தன்னுடைய மெய்காப்பாளரை அழைத்து கேட்கிறார், ஊரில் உள்ள மக்களின் நிலவரங்கள் என்ன, மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வீட்டில் தேவையான பொருளாதார வசதிகளோடு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அரசரே என்று அவருடைய மெய்காப்பாளர் ஒருவர் சொல்லுகிறார். இவர் சொன்ன கருத்தில் அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவருக்கு கருத்தொற்றுமை ஏற்படவில்லை. ஒரு நாள் சின்ன சின்ன வேலைகளை அவர் செய்துவிட்டு மறுநாள் அழைத்து அரசரை சொல்லுகிறார், நீங்கள் மீண்டும் அந்த மெய்காப்பாளரை அழைத்து மக்களுடைய இன்றைய நிலை என்ன என்று கேளுங்களேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது நாள் அதே மெய்காப்பாளர் அழைக்கப்படுகிறார். அரசர் மக்களுடைய நிலை எப்படி, மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று கேட்க அந்த மெய்காப்பாளர் சொல்லுகிறார், இல்லை அரசே, இல்லை, மக்கள் எல்லாம் மிகவும் கவலையாக இருக்கிறார்கள், அவர்கள் சம்பாதித்த பொருட்களை எல்லாம் பறிகொடுத்து விட்டு மிகவும் வேதனையோடு வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அரசருக்கு ஒரே ஆச்சரியம். நேற்று கேட்டபோது நிறைவான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னீர், இன்று கேட்கிற போது இவ்வளவு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயத்தை சொல்கிறீர்களே, என்ன நடந்தது என்று கேட்கிறார். அமைச்சர் குறுக்கிடுகிறார், அது வேறொன்றும் இல்லை அரசே, நேற்றைய தினம் இந்த மெய்காப்பாளர் உங்களிடம் பேசிக்கொண்டிருந்த போது அவருடைய வீட்டில் நிறைய செல்வங்கள் இருந்தது, காசு பணங்கள் இருந்தது. அதை வைத்து மக்களை பற்றி தவறாக உங்களிடத்தில் சொல்லிவிட்டார். மக்கள் எல்லாம் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக அவர் சொன்னார். இரவோடு இரவாக நான் ஒரு திருடனை அழைத்து அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் களவாடச் சொல்லிவிட்டேன். இப்பொழுது எல்லா பொருள்களையும் பறிகொடுத்த இந்த மனிதருடைய, உங்களுடைய மெய்காப்பாளருடைய மனநிலை மிகவும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் சிரமத்தோடும் இருக்கிறது. இவர் சொல்லுவது மக்களுடைய நிலையை அல்ல, அவருடைய மனநிலையைத்தான் நேற்றும் சொன்னார், இன்றும் சொல்லுகிறார் என்ற ஒரு விஷயத்தை அந்த அமைச்சர் அரசருக்கு சொல்லுகிறார். இந்த சிறு கதை சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே நம்மினுடைய மனநிலைக்கு தோதுவாக மாறுவதை நம்மால் உணர முடியும். நாம் சந்தோஷமாக இருந்தால் ஒரு மலர்வது கூட நமக்காக மலர்வதாக தெரியும். நாம் கவலையாக இருந்தால் அதே மலர் வாடி இருப்பது நம்மினுடைய கவலைக்காக வாடி இருப்பதைப் போல் நம்மால் உணர முடியும். நம்மினுடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அதே போல்தான் நம்மினுடைய சுற்றுப்புறத்தை நாம் அணுகுவோம், சுற்றுப்புறத்தை பற்றிய மதிப்பீடுகளை நாம் ஏற்படுத்துவோம் நம்மினுடைய மனதிற்குள்ளே. எனவே நம்மினுடைய மனநிலையை மகிழ்ச்சிக்குரியதாகவும் மன நிறைவுக்குரியதாகவும் ஆக்கினோம் என்று சொன்னால் நம்மினுடைய சுற்றுப்புறமும் மகிழ்ச்சிகரமாக நமக்கு காட்சியளிக்கும். நம்மை நோக்கி வருகிற எல்லா விஷயங்களும் ஒரு மன நிறைவை கொடுக்கும். வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.